ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IBM Tech Tamil. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேக்புக் ஒன்று வாங்கினேன் நான். அதை நான் அன்பாக்ஸ் ஆக்சுவலி நான் ஷோரூம்லேயே பண்ணிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஃபேமிலியோட போய் நான் வாங்கினதில்ல, என் ஃபேமிலி வச்சு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல. வீட்டுக்கு வந்தோடனே இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குது, அந்த பாக்ஸில் எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸில் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற காமிக்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்பிள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லைடு தான் மெயினான விஷயம். இப்போ நம்ம எதுவுமே ரெஸ்ட் பண்ணவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூக்கணுமே ஆட்டோமேட்டிக்காக அல்வா மாதிரி கீழே வந்துடும். இதுதான் மேக்புக் ஏர். அதை நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் புக்கு. இது ஓரமாக வச்சுட்டு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். இது கூட பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது இப்போ. ஸோ ஓரமாக வச்சுட்டு வேற நேரம் பார்க்கலாம். இது கூட ஓகே 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் டியூவல் டைப்பில் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிற போர்ட் கூட டைப் சி தான். அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். டைப் சி, இது ரெண்டுமே டைப் சி. இதை தாண்டி பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. மீறி நம்ம கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். இது 8GB மெமரி, அதாவது 8GB ரேமு, 256GB SSD இருக்கு. இது 13" மேக்புக் ஏர், M1 சிப்போட வருது. வேற இன்டெல் ப்ராசஸர் எதுவுமே இல்லை, M1 சிப் இது. இதுல 8 கோர் சிபியூவும் 7 கோர் ஜிபியும் இருக்கு. அடுத்து ரெட்டினா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டுமே டைப் சி போர்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தண்டர் போல்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கரு, டச் ஐடி. அடுத்தது வைஃபை 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டைம் HD கேமரா இருக்குது. இதுல ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாம் ஆப்பிள் ஆப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கணும். நமக்கு தேவையான ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிஸ்டம் ஓப்பன் பண்ணலாம். இது கூட ஓகே, இது கூட நமக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ். இப்போ நம்ம மேக் ஓப்பன் பண்ணலாம். ஓகே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் நம்ம மேக்புக் ஏர். இந்த மேக்ல 3 போர்ட்டு தவிர வேற எந்த போர்ட்டுமே இல்லவே இல்லை. ரைட் ஹேண்ட் சைடு 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சார்ஜுக்கு இல்லை டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெட்ஃபோன் ஜாக்குக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த M1 ஏரில் டைப் சியாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கிடையாது. இது மேக்புக் ப்ரோலையும் மேக்புக் ஏர் M2ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் இந்த M1 ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 18 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சைட்லையும் சொல்லியிருக்காங்க. டெய்லி யூசேஜ் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் தரேன். மேக்கில் ஒர்க் பண்ணுறது எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. இது வரைக்கும் நான் விண்டோஸ் மிஷின், லினக்ஸ் மிஷின் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் மேக் நான் பர்சனலாக யூஸ் பண்ண போகிறேன். நான் நிறைய டைம் பர்சனலாக நான் மேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் என்னால் வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் மேக் புக் வாங்கிட்டேன். மேக் புக் வாங்குறது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ரீசெண்ட் என்னால் வாங்க முடியல. நான் M1 ஏற்கனவே மேக்புக் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் M1 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன்.